நம்ம பயங்கரமான தேவன்னா கையில 2 பட்டயத்தை வச்சுக்கிட்டு, just imagine that if it is mighty God having some swords and ஒரு 20 தலை 15 கை 30 கை கால் கையெல்லாம் வச்சுட்டு பயங்கரமா வர தேவன் அல்ல. the 20 heads 15 hands and number of legs. It's not like that. எப்படிப்பட்டவர்னா our Lord how is அவர் வல்லமையில பயங்கரமானவர். அல்லேலூயா. is a mighty, அவர் செய்கையில் பயங்கரமானவர். he is wonder in his works. கப்பல்ல அடியில படுத்து கொண்டிருக்காரு. he slept at the bottom of the boat. ஏசப்பா நல்லா தூங்கிட்டு இருக்காரு. சீஷர்கள் மேல படகு மேல இருக்காங்க. the disciples on top of the ship. காற்றுகள் மழைகள் எல்லாம் எதிர்ப்பாய் வந்து நிக்குது. all the wind and rain, இவங்க எவ்வளவு முயற்சி பண்றாங்க. they are trying. இந்த பிரச்சனை இயற்கையில வருகிற பிரச்சனை, சாந்து புயல் இயேசுவுக்கும் பிரச்சனை தான், சீஷர்களுக்கும் பிரச்சனை தான். the natural problem is same for Jesus and his disciple. இவங்க சீஷர்கள் எல்லாம் சேர்ந்து வந்து என்ன பண்றாங்க, இயேசுவிடத்துல முறையிடல, அவர்கிட்ட வந்து கமெண்ட் பண்றாங்க. the disciples not appeal to the Jesus, they are commanding to him. ரெண்டாவது அவர் கஷ்டப்பட்டு பேசுறாங்க. their words are hard when they talk. நாங்கள சாவ மடியே இருக்கிறோம். we are about to die. இயேசுக்கு தெரியும், Jesus knows it. அவருக்குள்ள பிதாவாகிய தேவன் இருக்கிறார். the Father Lord dwells in him. நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். hope you understand what I am saying. உள்ள இருக்க இயேசு யார் ரிலாக்ஸா இருக்க, அந்த காற்றையும் புயலும் பார்த்து பயப்படாம இருக்கிறார்னா எனக்குள்ள இயேசு பிதாவாகிய தேவன் இருக்கிறார். because Jesus not fear about the என்னை அனுப்பினவர் அவர். because the Father is with him. காற்றுக்கு மழைக்கு என்ன ஒப்பு கொடுக்க மாட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த நாள் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, today God's word for our meditation. உபாகம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போமா? from the book of Deuteronomy chapter 7 verse 10. அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உபாகம் 7:21 படிங்க, திருப்பியும் படிங்க. அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன். நம்ம வணங்குற தேவன் எப்படிப்பட்டவர், யார் என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். we should understand our God who is how is wonderful and mighty. நமக்கு ஒரு பிரச்சனைகள் வரும்போது, சூழ்நிலைகள் எதிர்ப்பாய் வரும்போது, when the problem and situation come against us, சூழ்நிலை எல்லாம் நமக்கு சாதகமற்ற நிலையில தான், when all the situation against us, இயேசுவை தேடி போவோம். we looking Jesus, இயேசுவை தேடி அவர் யாரு என்ன, அவர் வல்லமை என்னன்னு ஆராய போவோம். just researching what Jesus mighty power. நல்லா இருக்கும்போது இயேசுவை பத்தி கண்டுக்கவே மாட்டோம். we never mind Jesus when we are in good. அவர் எங்க, அது ஒரு பக்கம் இருப்பாரு, நம்ம ஒரு பக்கம் ஓடிடும். he run one way and we goes other way. ஆனா தேவன் சொல்லுகிறார், but our Lord says to us, தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், Lord said to you, முதலாவது உங்க சூழ்நிலை என்னன்னு புரிஞ்சு கொள்ளுங்க. first understand your situation. ஆமென் சொல்லுவோமே. say amen. தேவன் எப்படிப்பட்டவரோ, how our Lord. மீண்டும் அந்த வசனத்தை படிங்க. அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம். முதலாவது உங்களை சூழ்ந்து இருக்கிற சூழ்நிலை, பிரச்சனை,
you should not fear about your circumstances, உங்களை சூழ்ந்திருக்கிற கடன் பிரச்சனை, the loan which surrounds you, நமக்கு எதிர்ப்பாய் வந்த எதிரிகள், all your enemies, இல்ல மாந்திரிக சூனியம் இப்படிப்பட்ட தந்திரங்கள், the witchcraft, all the deceived things, நம்ம and வாழ்க்கை sorceries, சாதகமற்ற சூழ்நிலை, the unfavorable life situation, வருமானம் இல்லாத வாழ்க்கை, the less income, வறுமையான வாழ்க்கை, the poverty life, பிரிந்து போன வாழ்க்கை, the separated life, மரணத்திற்கு நேராக ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை, the life given to death. இந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம். We are living such a situation. ஆமாவா இல்லையா? Is it true? அல்லேலூயா. Hallelujah. இந்த சூழ்நிலையில கர்த்தர் சொல்லுகிறார், At the situation the Lord said to you, நம்ம இந்த சூழ்நிலையை பார்த்து 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 பயந்து பயந்து கிடப்போம். we are feared all the situation. என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், But my முதலாவது Lord நீங்க God பயப்படாதீங்க. says, first you fear not. அல்லேலூயா. Hallelujah. உங்க பயத்தை அவர்கள் மீது பார்த்து பயப்படாதீங்க. Do not fear about them. ராமன் சொல்லுவேன். Say amen. சில பேருக்கு வேலை செய்யும் பொழுது வேலை முதலாளியை பார்த்து பயம் இருக்கும், Some of the people have fear about their boss. மேனேஜரை பார்த்து பயம் இருக்கும், They fear about their manager. அக்கம் பக்கத்துல சண்டை போறவங்களை பார்த்து பயம் They இருக்கும், fear about the accompanied people who குடும்பத்துக்குள்ள fight. மாமியார் மருமக இல்ல யாரையாவது பார்த்து ஒரு பயந்த வாழ்க்கை வாழ்வோம். Within the family they live in a fearful life, looking இப்படிப்பட்ட mother-in-law. சூழ்நிலையில இன்னைக்கு நீங்க வந்திருக்கலாம். You may become here with such a என் situation. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், But my Lord God said to you, நீங்க பயப்படாதீங்க. do not dread of them. நீ பயப்படாதீங்க. Fear not. படிங்க மீண்டும் அந்த வசனத்தை. அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். உங்களுக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், Fear not about them. உங்க தேவனாகிய கர்த்தர் Your Lord God உங்களுக்குள்ளே இருக்கிறார். is with you. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you have சொல்லுங்க, என் faith? தேவன் எனக்குள்ள இருக்கிறார். Say it, my Lord is in me. என் தேவனாகிய கர்த்தர் எனக்குள்ள My இருக்கிறார். Lord God is in me. சொல்லுங்க, என்னை விட்டு அவர் விலகி போகல. He never leave me. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, Just hold your neighbors and say, உன் பக்கத்துல ஏசப்பா இருக்கிறார். the Jesus is next to you. சொல்லுங்க, உன் பக்கத்துல ஏசப்பா இருக்கிறார். Jesus is next to you. யார் கைவிட்டாலும் என் தேவன் கைவிடுகிற தேவன். Whoever forsake you, my Lord never forsake you. எப்ப இயேசுவை நீங்க ஏற்றுக்கொண்டீங்களோ When you accept Jesus, அன்னைக்கே வந்துட்டார் கர்த்தர். He come next to you. அவர் உன் கையை பிடிச்சிட்டாரு. He hold your hand. நீ என்னை விட்டாலும் Even you leave me, நான் உன்னை விட மாட்டேன். I never leave you. உன் கையை விட்டு விட மாட்டேன். I never leave நான் your உன்னை விலக hand. மாட்டேன். I never நீ forsake you. போகும்பொழுது மேலே ஏறும்பொழுது Whenever you go up, கஷ்டமா இருந்தா உன் பின்னாடி வந்துருவேன். at your trouble time, I will be on நான் உனக்கு back. சப்போர்ட்டா இருப்பேன். I will be your support. நீ விழாத போய் சப்போர்ட்டா இருப்பேன். I will be your support, not மேலே fall. ஏறுவதற்கு நான் உனக்கு துணையா இருப்பேன். I will be your support when you raise. சில நேரங்கள் இறுக்கமான வாசல் வழியாய் போகும் பொழுது, Maybe at some time you go on a short மதில்கள் place. எல்லாம் சூழ்ந்திருக்கும் பொழுது, Maybe the walls surrounded கர்த்தர் you. உனக்கு முன்பாக வாசம் செய்வார். And the Lord will dwell in உனக்கு midst of முன்பாக you. பிரயாணம் பண்ணி He will go before you. நீ வருவதற்கு முன்பாக கோலமானவைகளை செவிப்படுத்துகிற என் தேவனாகிய கர்த்தர். My Lord God who makes straight all your crooked paths. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. தேவன் உன்னோடு தான் இருக்கிறார். And the Lord is with you. அந்த விசுவாசத்தை கைவிடாதீங்க. You never leave that இது faith. நான் சொல்ல, பாஸ்டர் சொல்ல, I am not telling you the past. தேவனே சொல்ற, நான் உன்னோடு தான் இருக்கிறேன். Lord said, I am with you. ஹalleluya. Hallelujah. எப்ப இயேசுவை நீங்க ஏற்றுக்கொண்டீங்களோ When you accept Jesus, அன்னைக்கே அவரு the Lord come unto you. உன்னை விட மாட்டேன். He never leave you. நீ என்னை விட்டு போனா உன்னை விட மாட்டேன். Even you left, the Lord not. ஆனா உன் கூட தான் என்ன பண்றாரு, முன்னும் பின்னும் டிராவல் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். The Lord is following you before and back. அவர் உன் பின்னாடியே தான் சுத்தி கொண்டே இருக்கிறார். He is surround on your back. ஆனா நம்ம தேவனை தேடுறதே இல்ல. But we are not seeking the அவர் கூட இருக்கிறதுனே தெரியல. We doesn't understand He is with you. ஆலயத்துக்குள்ள வரும்பொழுது ஆலயத்துல தான் இருக்கிறார்னு நீங்க When விசுவாசிக்கிறீங்க. we coming to church, we faith on that He is there. ஊழியக்கார் வீட்டுக்கு போனா ஊழியக்கார் வீட்டுல தான் இருப்பார்னு விசுவாசிக்கிறீங்க. When you go to the Lord servant word, the Lord would be there. ஏன்னா நீங்க ஜெபிக்கிறது இல்ல, துதிக்கிறது இல்ல, அதனால எங்க வீட்ல இல்ல, நீங்க டிசைட் Because பண்ணிக்கிறீங்க. you decided that the absence of prayer and worship, the Lord is not with you. ஹalleluya. Hallelujah. என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீ துதிக்கிறியோ துதிக்கலையோ, My Lord God said, whether you worship or எப்போ pray, நீ அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டாயோ when you accept as your அப்பவே Savior, உன்னோடு அவர் வாசம் செய்கிற தேவனா இருக்கிறார். He started dwell with you. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஒரு தாசன் இவ்வளவாய் பாடுகிறான், நான் அவர் ஆலயம் என்று. One of the Lord's servants sing like that, I am His temple. சொல்லுங்களேன், தேவன் சொல்றார், நான் உன் கூட தான் இருக்கிறேன். The Lord said, I am with you.
ஆனா உன் வீட்டுல ஒரு நெருக்கம் வந்த உடனே கடன் பிரச்சனை வந்து நீ தேவனை தேடல, கூட இருக்கிறவர் பார்க்கல, வெளியே இருக்கிறவர் You தேடுகிற. are looking your neighbors when you had trouble. வியாதி வந்த உடனே உனக்குள்ள இருக்கிற தேவன் விடுதலை ஆக்குற தேவனை பார்க்கல, வெளியே போய் மருத்துவரை தேடுங்க. You are looking the physician when disease come, not the Lord. பிள்ளை வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்த உடனே, உன் குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்த உடனே உள்ள இருக்கிற தேவனை பார்க்கல, வெளியே இருக்கிற மனிதர்களை பார்க்க When போகிறோம். you had problem, you looking the outside world or not the உன் Lord. வாழ்க்கையில ஒரு பிரச்சனை நெருக்கம் ஒரு இயலாமை வரும்பொழுது தேவனை தேடி போகாம உள்ள இருக்க When தேவனை you விட்டு were வெளியே. unable to face the situation, you seek the எனக்கு என் help. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், But my Lord God says நான் to you, உனக்குள்ளதான் வாசம் I செய்கிறேன். am dwell and விசுவாசிக்கிறோம், ஆமென் சொல்லுவோமே. சொல்லுங்க, எனக்குள்ளதான் என் தேவன் இருக்கிறார். the Lord is with me. இந்த சிறு பிள்ளைகளா இருக்கட்டும், வாலிப பிள்ளைகளா இருக்கட்டும், இல்ல முதிர் வயதுகளா இருக்கட்டும், Even the children, youth or elders. நீங்க இயேசு பிறந்த உடனே இயேசுவை ஏற்றுக்கொண்ட குடும்பத்துல நீங்க வந்திருக்கலாம். You may be born by your ancestral family. இல்லையே, Christ. இப்பதான் உங்க இருதயத்தை இயேசுவை பற்றி முழு புரிதல் இருந்திருக்கலாம். You may have complete understanding about Jesus. எந்த மனிதனுக்கு இப்ப நீ விசுவாசிக்கும் போது என் கூட இயேசு இருக்கிறார் நீ விசுவாசிக்கிறேனோ, இன்னில இருந்து உன் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும். ஹalleluya. Whoever accept and understand Jesus today, you will see a change. நல்ல சத்தமா சொல்லுவோமே, Amen. நல்ல சத்தமா சொல்லுவோமே. Amen. வசனம் சொல்லுது, And the word says, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். the Lord of your God is within you. உனக்குள்ள இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? How the Lord dwells in you. அவர் பவர்ஃபுல், He is powerful. பயங்கரமானவர். He is mighty God. அவர் பயங்கரமானவர் தேவன். He is a mighty God. நம்ம பயங்கரமான தேவன்னா கையில ரெண்டு பட்டயத்தை வச்சுக்கிட்டு You just imagine that if it is mighty God having some swords on ஒரு 20 தலை 15 கை 30 கை கால் கையெல்லாம் வச்சுட்டு பயங்கரமா வர கொடூரமா இருக்கிற தேவன் அல்ல. the 20 heads, 15 hands and number of legs. It's not like that. கர்த்தர் எப்படிப்பட்டவர்னா, Our Lord, how is அவர் வல்லமையில பயங்கரமானவர். ஹalleluya. He is a mighty and அவர் powerful God. செய்கையில் பயங்கரமானவர். He is wonder in his works. கப்பல்ல அடியில படுத்துக் கொண்டிருக்காரு. He is slept at the bottom of the boat. ஏசப்பா நல்லா தூங்கிட்டு இருக்காரு. சீஷர்கள் மேல படகு மேல இருக்காங்க. The disciples on top of the ship. காற்றுகள் மழைகள் எல்லாம் எதிர்ப்பாய் வந்து நிக்குது. All the wind and rain. இவங்க எவ்வளவு முயற்சி பண்றாங்க. They are trying. இந்த பிரச்சனை இயற்கையில வருகிற பிரச்சனை, காற்று புயல் இயேசுவுக்கும் பிரச்சனை தான், சீஷர்களுக்கும் பிரச்சனை தான். The natural problem is same for Jesus and his disciple. இவங்க சீஷர்கள் எல்லாம் சேர்ந்து வந்து என்ன பண்றாங்க, இயேசு இடத்துல முறையிடல, அவர்கிட்ட வந்து கமெண்ட் பண்றாங்க. The disciples not appeal to the Jesus, they are commanding to him. ரெண்டாவது அவரு கஷ்டப்பட்டு பேசுறாங்க. Their words are hard when they talk. நாங்கள சாவ மடியே இருக்கிறோம். We are about to die. இயேசுக்கு தெரியும், Jesus knows it. அவருக்குள்ள பிதாவாகிய தேவன் இருக்கிறார். The Father, Lord dwells in him. நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். Hope you understand what I am saying. உள்ள இருக்க இயேசு யார் ரிலாக்ஸா இருக்க, அந்த காற்றையும் புயலும் பார்த்து பயப்படாம இருக்கிறார்னா, எனக்குள்ள இயேசு பிதாவாகிய தேவன் இருக்கிறார். Because Jesus not fear about the என்னை அனுப்பினவர் அவர். because the Father is with him. அந்த காற்றுக்கு மழைக்கு என்ன ஒப்பு கொடுக்க மாட்டார். ஒரு ஆமென் The சொல்லுங்க. Father never leave to him in the wind and air. அதனால ஹாயா தூங்குறார். Because he raised. ஆனா சீஷர்களுக்கு, But for disciples, அவருக்குள்ள இயேசு இருக்கிறார்னா உங்களுக்கு விசுவாசம் இல்லை. they doesn't have faith that the Jesus is with இயேசு them. இருந்தாலும் அற்புதம் செய்வார், இந்த காற்றையும் கடலையும் அடக்குற அளவுக்கு வல்லமை இல்லைன்னு இவங்க டிசைட் பண்ணிக்கிட்டாங்க. They decided that Jesus doesn't have power to control the wind. அவர்கிட்ட and, முறையிட்ட உடனே அவர் வெளியே வந்து காற்றையும் கடலையும் பார்த்து அதட்டுகிறார். once they appealed to them, he came out and looked. அந்த காற்றும் கடலும் அமைகிறது. Once it இத gets பார்த்த silent. உடனே Once they saw. இப்பதான் நினைக்கிறாங்க, காற்றும் கடலும் இவருக்கு வார்த்தைக்கு அசைகிறது, யார் இவர்? Who is he? The Hallelujah. wind and sea கூட obeyed him. இருக்கும் பொழுதே இயேசு யாருன்னு அவங்கள அறிந்து கொள்ள முடியல. Even they not understand Jesus when ஆனா they are accompanied with them. இயேசு கிறிஸ்து பிதாவை எப்படிப்பட்டவன் அறிந்தவரா இருக்கிறார். But Jesus know how his Father. இன்னைக்கு நீங்களும் நானும் இன்னைக்கு Today you and me. இயேசு கிறிஸ்து உனக்குள்ள இருக்கிறாரம்மா. Jesus is in you. அவர் நம்ம வாழ்க்கையில பயங்கரமான காரியங்களை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Lord said he will do wonderful things in your life. நீங்க அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். The Lord will do great things which is not. உன்னோடு கூட நான் செய்யும் காரியம் மிக பயங்கரமா இருக்கும். The things are great with you. Hallelujah. Hallelujah. அந்த வசனம் என்ன வேணா சொல்லட்டும். Whatever the word says.
மோசேக்கு என்ன வேணா செய்யட்டும், whatever, let it do for பைபிள்ல Moses. இருக்கவங்க என்ன வேணா செய்யட்டும். They will do it for the people on the ஆனா Bible. என் கிட்ட இருக்கிற இயேசு கிட்ட என்ன கிடையாது, But the Jesus who is in me பவர் கிடையாது, doesn't have power. அவர்கிட்ட வல்லமை கிடையாது, He doesn't have might. அவர் பயங்கரமான காரியம் எல்லாம் செய்ய மாட்டாரு. He won't do the wonderful things. ஹல்லேலூயா. Hallelujah. யார் ஒருவர் உன் தேவனாகிய கர்த்தரை முழுமையாய் புரிந்து கொள்கிறீரோ, உன் வாழ்க்கையில கர்த்தர் இந்த மாதத்துக்குள்ளவே ஒரு பயங்கரமான காரியத்தை கர்த்தர் செய்ய வல்லவரா இருக்கார். Lord will do wonderful things in the month who accept and understand Jesus. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, My beloved children, எடுத்து படிங்க. I can உபாகமம் read it. 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. From the book of Deuteronomy 10 verse 21. அவரே உன் புகழ்ச்சி, அவரே உன் புகழ்ச்சி, உன் கண் கண்ட இந்த பெரிய உன் பயங்கரமான கண் கண்ட இந்த பெரிய பயங்கரமான காரியங்களை உன்னிடத்தில் செய்த உன் தேவன் அவரே. ஹல்லேலூயா. Hallelujah. விசுவாசிக்கிறோமே செல்வமே, உன் Amen. கண்கள் காணும்படியாக என் தேவனாகிய கர்த்தர் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன். The Lord will do great things to see your eyes. தாவீது வாழ்க்கையில என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது. From the book of 2 Samuel chapter 7 verse 21. உம்முடைய வாக்குத்தத்தத்தின் நிமித்தமும் உம்முடைய வாக்குத்தத்தத்தின் நிமித்தமும் உம்முடைய சித்தத்தின் படியையும் உம்முடைய சித்தத்தின்படியையும் இந்த பெரிய காரியங்களை எல்லாம் இந்த பெரிய காரியங்கள் எல்லாம் உமது அடியானுக்கு அறிவிக்கும் படிக்கு ஹல்லேலூயா. தயவு செய்தீர். ஹல்லேலூயா. Hallelujah. பைக்கே சரியில்லை உனக்கு, Even you have not a proper bike. அது மத்தியில நீ காரை வாங்குற பத்தி அதுதான் பயங்கரமான காரியம். Buying a ஹல்லேலூயா. car in the midst of that, that is the great thing. உன் புள்ள படிக்கவே படிக்காது, Your children may not be well at எல்லா studies. சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் ஆகி கொண்டிருக்கும். He may be failed at all the subjects. ஆனா ஹேண்ட்வெல்ல நல்ல பெஸ்ட் மார்க் எடுக்கும். இதுதான் பயங்கரமான காரியம். But they will score best Hallelujah. marks in the annual. That is the great thing. விசுவாசிக்கிறாமே செல்வமே, Same in அந்த faith. புள்ள சில பேர் பெண் பிள்ளை வீட்டுல அடங்கே அடங்காது, ஒழுக்கமே இருக்காது. Some of your daughters may not obey to your term. ஒரு ஆண் புள்ள கூட வச்சுக்கோங்க, Even for boys as well. புடிச்சு கல்யாணம் பண்ணி விடுவாங்க. Once they get married, ஏதோ ஒண்ணு வாழ்ந்தா சரின்னு. ஆனா அங்க somewhere போய் they live குடும்பத்தை this way. சிரமப்பட்டு நடத்துறாங்க பாத்தீங்களா, அதுதான் பயங்கரமான காரியம். It's a ஹல்லேலூயா. great thing. Once they manage their family after marriage is great. என்கிட்ட கையில காசு வச்சுட்டு திருமணத்தை நடத்துறது பயங்கரமான It's காரியம் இல்ல. not great thing to conduct marriage when I have money. ஒரு கோடீஸ்வரன் வீட்டு கல்யாணமே என்ன இருக்கும், If you look at சாப்பாடு the விதவிதமா millionaire இருக்கும். அதை யாரும் family பேச marriage, மாட்டாங்க. it has variety of food, no one talk about that. உனக்கு தகுதி இல்லாத சூழ்நிலையிலும் சாப்பாடு வழி கிடையாது, ஆனா உன் பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை நீ விசேஷமாய் நிறைய பேருக்கு சாப்பாடு விதவிதமா போட்டு நீ செஞ்சு கொடுக்கும் பொழுது அதுதான் பயங்கரமான காரியம். When you have no way to conduct marriage for your அத children, தேவன் if you சொல்றாரு, do it தகுதி இல்லாதவங்களை நான் special way, தகுதிப்படுத்துறேன். that is the great thing, it's qualifying you. என்னோட கிருபையினால உன்னை உயர்த்துறேன். By my grace I am lifting you. கர்த்தர் சொல்ற நான் பயங்கரமான காரியத்தை நான் The செய்கிறேன். Lord said I will do great things in your life. நீங்க விரும்புனீங்கன்னா கர்த்தர் பயங்கரமான காரியங்களை உன் வாழ்க்கையில செய்வாருங்க. The Lord will do great things if you நீ wish. எதிர்பார்க்காத காரியங்களும் என் தேவனாகிய கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வார். The unexpected things the Lord will do to your life. இப்ப நான் சொல்லிட்டே இருக்கேன், I am preaching here. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். The Lord do great things. எடுத்து பாருங்க சங்கீதம் 135 From the book of Psalm chapter 135 verse 5. கர்த்தர் பெரியவர் கர்த்தர் என்றும் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன். ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, நம்ம தேவன் எப்படிப்பட்டவர் முதல்ல தெரிஞ்சுக்கணும். உனக்குள்ள கிறிஸ்துவன்னா நான் வந்து ஃபாரின் கடவுள் கிடையாது. சில பேர் கல்ல கடவுளா வச்சிருப்பாங்க. Some of the people hold the stone as a lord. சில பேர் கயிறை நம்புவாங்க. Some of the people believe on the rope at their hand. மஞ்சள் கயிறு, கருப்பு கயிறு, சிவப்பு கயிறு, ஏதோ ஒரு கயிறு. Maybe the color of the யோசிச்சு பாருங்க, white blood. மகா பெரிய கடவுளை The great Lord. இந்த கயிறுக்கு ஒப்பிடுவாங்க. They will compare the robe on their hand. இந்த கயிறு கொடுத்தவனுக்கும் சாப்பாடுக்கு வழி இருக்காது, கயிறு செஞ்சவனுக்கும் சாப்பாடுக்கு வழி இருக்காது. One who created and given, they doesn't have food at all. ஆனா அதை நீ என்ன பண்ணும், கடவுள்னு சொல்லி நம்புவ. சில பேர் ஒத்த கால்ல கட்டிட்டு People இருப்பாங்க. believe that that is the Lord, they tied on their leg. கிறிஸ்தவத்துல பாத்தீங்கன்னா ஜெபமாலைன்னு சொல்லி ஏதோ ஒண்ணு If போடுவாங்க. you look at Christianity, they will say it's a prayer விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். ஹல்லேலூயா. chain.
அவர் சிற்பங்களுக்குள்ள அடங்கினவர் அல்ல. Lord will not live in the சொல்லுங்க. sculpture. அவர் சிற்பங்களுக்குள்ள அவர் அடங்கினவர் அல்ல. He will not என் தேவன் வானங்களை உண்டாக்கின தேவன். ஹல்லேலூயா. Lord who created பூமியை உண்டாக்கின தேவன். heaven, earth, சூரியன் சந்திரன் உண்டாக்கி ஆளுகிற தேவனாகிய கர்த்தர். sun and moon and dream over it. அவர் எப்படிப்பட்டவர் முதல்ல உங்களுக்குள்ள புரிதல் இருக்கணும். You should have understood சொல்லுங்களேன். how அவருக்கு ஆயுதம் தேவையில்லைங்க. he doesn't need வசனம் any சொல்லுது, weapon. The அவர் verse சாந்த says, சொரூபின்னு சொல்லப்பட்டிருக்கு. he is a pleasant God, ஆனா அவர் செயல்கள் வல்லமையானது. but his work are fiery. சிலுவை மரணம் என்பது The death in the cross, மத்தவங்க கண்களுக்கு பார்த்தா அது தோல்வியுற்றது போல காணப்படலாம். it may be fail for other eyes. ஆனா பிசாசுக்கு தான் தெரியும் தேவன் சிலுவையில தொங்க கூடாதபடி அவன் இல்லாத மல்லு கட்டெல்லாம் கட்டிட்டு போய் அவர்கிட்ட போய் முட்டு கட்டி போய் நின்னு. But they will know that to escape from him all the things. ஹல்லேலூயா. Hallelujah. சில தோல்விகள் சில பேரை என்ன பண்ணும், கவிழ பண்ணும். Some of the failure to சொல்லுங்களேன். devour someone. என் தோல்வி, My failure, என் வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்வி the failure at my life, என் எதிரிகளை to கவிழ பண்ணும். enemies. சில காரியங்கள் ஆரம்பம் அற்பமா இருக்கிற மாதிரி தான் தெரியும். The beginning may be small, ஆனா தேவன் செய்கிற காரியம் விசேஷமா இருக்கும். கரங்களை தட்டி but ஆமென் the சொல்லுங்க. work of Lord is special. இப்ப தேவன் சொல்றாரு பெரிய காரியங்களை செய்கிறேன், Now the Lord said, I will பயங்கரமான காரியம் செய்கிறேன். I will do the terrifying. யார் வாழ்க்கையில தேவன் அற்புதங்களை செய்கிறவர், பயங்கரமான காரியங்களை In செய்கிறவர். whose life Lord will do great and terrifying things. எடுத்து படிங்க எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை From வாசிப்போம். the book of Jeremiah chapter 33 verse 3. என்னை நோக்கி கூப்பிடு. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு செய்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை என் உனக்கு கூட அறிவிப்பேன். சேர்ந்து எல்லாம் சேர்ந்து இந்த வசனத்தை படிக்க போறீங்க. என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது அப்பொழுது நான் உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்றார். ஹல்லேலூயா. Hallelujah. யார் அவரை நோக்கி கூப்பிடுறாங்களோ அவங்க வாழ்க்கையில என் தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். God will do great things whoever call him. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். Amen. யார் நோக்கி கூட போறீங்க? Who are going to call him. ஜெபம் என்பது The prayer, பெரிய காரியங்களை கிரியை செய்யும். it will bring great things. சின்ன ஜெபம் சில நேரங்களில் பெரிய பெரிய காரியங்களை உண்டு பண்ணும். The small prayer bring a great victory. யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா, நான் சின்ன ஜெபம் பண்ணியிருக்கேன் பாஸ்டர், உடனே அற்புதம் நடந்திருக்கு? Can anyone say I did a small prayer and I see a miracle? அப்படி சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவேன். You just lift up your hand and say amen. சில நேரங்களில் சின்ன ஜெபம் பெரிய காரியங்களை At செய்யும். sometimes the small prayer do சில great இது works. நிறைய நேரம் நம்ம பண்ணிடுவோம், இந்த ஜெபம் வந்து ஒரு பெரிய வேல்யூவா தெரியாது. Many of the time it doesn't consider ஆனா value நம்ம as எல்லாம் prayer. ஜெபம் பண்ற மூஞ்சி மாதிரியே தெரியும், ஆனா நம்ம ஜெபம் பண்ண மாட்டோம். But our face not seems to be a face of ஜெபம் பண்ற praying. டைம் சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு I'll tell தேவையான you the time when we ரொம்ப pray. கஷ்டம் ரொம்ப பிரச்சனைனா அந்த டைம் உட்காருவீங்க. We will pray at our trouble time, ஆனா மணிக்கணக்கா உட்கார மாட்டீங்க. but not at the hours and hours. இப்ப ஜெபம் பண்ணிட்டு போறேன், ஏசப்பா இவங்க திட்டக்கூடாது, ஏசப்பா காசு உடனே கிடைச்சோம், ஏசப்பா பிரச்சனை மாறணும், ஏசப்பா இந்த வியாதி இருக்கக்கூடாது, உடனே சின்ன ஜெபம். We do a small prayer. Lord, I'm praying now. Nothing harm should happen. Wonders to be done. பிரச்சனை வந்த உடனே தான் தேவனை தேடுறேன்னா தேவன் உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. Lord will say there is no relationship with you and me when you look. பிரச்சனை வருவதற்கு முன்பாக தேவனை தேடி போகணும். You should seek the Lord before the problem எந்த comes. குடும்பத்துல குடும்ப ஜெபம் இருக்கோ அந்த குடும்பம் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட குடும்பம். கரங்களை தட்டி ஒரு ஆமென் Family சொல்லுங்க. will be agreed by the Lord where there is a family. Hallelujah. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, My beloved people, நம்ம ஜெபம் பண்றது இல்ல, we are not praying. தேவனிடத்துல கேட்கறது இல்ல. We are not asking the Lord. நீ ஜெபம் பண்ற சும்மா உன் தேவைக்கு என்ன பண்ற, சும்மா கேட்டுட்டு போற. Just praying our Lord for தேவன் our demand. எதிர்பார்க்கிறது அவரோட பேச விரும்புகிறார். The Lord wish to speak with you. நீ சமையல் செய்யும் போது பேசிக்கிட்டு ஆண்டவரே Even you ask while you cook, ஃபீஸ் கட்டணும், Lord, I need to pay school பிரச்சனை fees. என் புள்ள பிரச்சனையா இருக்கு, My child has நீங்க problem. பாத்துக்குங்கப்பா, Lord, you take care of it. மட்டும் ஒப்பு கொடுக்குறேன்பா. I given it to நீங்க your hand. பாருங்க, நீங்க மனுஷங்கிட்ட பெணாத்துறது தேவனிடத்துல பெணாத்து. Instead of you murmuring at the human being, murmur to Lord. இவர்கிட்ட என் கஷ்டத்தை சொல்றேன், If I'm telling my problem to him, ஐயா ஒரு 5 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு ஐயா, Lord, I need 5 lakh loan. இவர் என்ன பண்ணுவார், அப்படியே What he will பாஸ்டர், say? அப்படியே பாஸ்டர். Is it so? நான் சொன்ன உடனே அவர் என்ன பண்றாரு, Immediately once I asked him,
பாடி லாங்குவேஜ் என்ன இருக்கும், நம்மளுக்கு நம்பிக்கை விட்டுற மாதிரி இருக்கும். Maybe his body language give confidence on us. ஆனா 5 லட்சம் ரூபாய் கொடுப்பாரா? But will he give 5 lakhs? ஆனா நீ தேவனிடத்துல பேசுறேன்னா When you speak to Lord, ஒரு ரியாக்ஷன் இருக்காது. you couldn't see any reaction. கிணத்துல போட்ட கல்லுன்னு சொல்லுவாங்க. Some people said the ஆனா stone அந்த thrown on the ஜெபம் well. விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. But your prayer will deliver. நீ தேவன்ட்ட கேட்கிற ரியாக்ஷன் இருக்காது, ஆனா ஆக்ஷனை கர்த்தர் செய்கிற தேவனா இருப்பார். ஹல்லேலூயா. But you won't see any reaction, but Lord will act on your prayer. உன் பிரச்சனை போய் என்ன பண்ண, ஒரு பிரச்சனை வந்தோன்னு மனுஷனிடத்துல போய் சொல்ற, Immediately you reach the man for your problem. உன் பிரச்சனையை யார் எந்தெந்த மனுஷன் கேட்டுன்னு இருக்கானோ உன்னை பத்தி பின்னாடி 10 பேர்ட்ட சொல்ல ஆரம்பிப்பான். The man who listen to your problem, they will gossip you. ஆனா என் தேவனிடத்துல நீ பேசும் பொழுது But என் when you தேவனாகிய speak at கர்த்தர் அதற்கு Lord, பதில் கொடுக்க அவர் தீவிரிக்கிற தேவனா my இருக்கிறார். Lord is fastening to answer your problem. என் அன்பு ஜனமே, இன்னைக்கு வந்திருக்கிற என் அன்பு ஜனமே, My beloved people who are coming here today, ஜெபம் பண்ற மனிதர்களாய் மாறுங்க. you turn to be a prayer warrior. ஜெபத்துக்குன்னு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணாத. Just fix a time for prayer. அங்கதான் தோத்து போயிடுவ நீ. கிடைக்கிற நேரத்தெல்லாம் ஜெபம் பண்ணு. You may be pray at right time. ஜெபம் பண்றதுக்கு ஒரு ஒழுங்கு வேணும். முழங்கால் போட்டு முக்காடிட்டு ஜெபிக்கிறது ஒரு, அது ஜெபிக்கிறதுக்கு கொடுக்கிற டைம்ல பண்ணு. We should have a discipline to pray at the time you set for that. மீதி இருக்க டைம்ல தான் பிசாசு உன்னை ஆளுகை செய்து கொண்டிருக்கு. Rest of the time the devil reign over. ஒரு நாளைக்கு அதிகபட்சம் நீ 1 மணி நேரம் பண்ண 23 மணி நேரம் பிசாசு ஆளுகை செய்து கொண்டிருக்கு. Out of 24 hours 23 hours this Satan reign over. அவன் ஜெபம் பண்ணினே இருக்கு. அப்பா இயேசப்பா உமக்கு all the time you pray to எனக்கு இது வேணும் இது வேணும். நீ வேலை செஞ்சுக்கிட்டே சும்மா வெட்டிக்காத. நம்ம என்ன பண்றோம், யூடியூப்ல பார்த்துக்கிட்டே செஞ்சுட்டு இருக்கோம். we just doing work by watching the YouTube. இஞ்சி அரைச்சோமோ அரைக்கலையா, சக்கரை போட்டோமா தெரியல, ஏதோ ஒன்று பார்த்து செஞ்சுட்டு முட்டு போயிடும். We just looking on the YouTube and doesn't know what ingredient we put on the ஜெபம் பண்ணுவதை கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். The Lord is expecting your prayer. நீ ஜெபம் பண்ணும்போது மட்டும் இருதய நினைவுகள் எல்லாம் ஒண்ணு சேரும். When you pray all your thoughts together, நீ என்ன கேட்க போறேன்றது உன் நினைவுகளோடு சேர்ந்து தான் கேட்ப. you will ask well and before. நீ ஃப்ரீயா இருக்கும் துணி துவைக்கும் போது பேசிக்கிட்டே பண்ணு. உன்னை பார்த்தோனே சொல்லுவாங்க, உன்னை பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு போட்டோம், ஒரு நாள் அவர்களை வெட்கப்படுத்த கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. I will lift you up to shame the people who talk against you. இன்னைக்கு நீ சாதாரணமா இருக்கலாம். You may be an ordinary நீ person ஒண்ணுத்துக்கு today. உதவாதபடி இருக்கலாம். You may be good for nothing நான் today. விசுவாசிக்கிறேன், இங்க வந்திருக்க ஒவ்வொருத்தரும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போறார். I ஹல்லேலூயா. believe and உங்க have வாழ்க்கையில faith நீ that the Lord அறியாத will do great அற்புதமான things. காரியங்களை செய்ய போறார். God will do the great things. இதுவரை தகுதி இல்லாத கர்த்தர் உனக்கு செய்ய போகிறார். The Lord will do great things. எனக்கெல்லாம் இது வாய்ப்பே இல்லைங்க, சான்ஸ்லெஸ். I have no opportunity to சொல்லுவாங்க, get this. நான் வீடு வாங்கணும்னு நினைக்கவே இல்லை. Some people said I never thought நான் to வண்டி buy a வாங்கணும்னு home. நினைக்கவே இல்லை. I never thought to buy a எனக்கு bike. இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கும் நினைக்கவே இல்லை. I never thought to get a யாரோ great life. ஒருத்தர் சொல்லல, இனி நீங்க சொல்ல போறீங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்கள் செய்யும்படியாக, ஒரு விசேஷ காரியம் செய்யும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. Great things in your life. Clap and ஹல்லேலூயா. சங்கீதம் 126:2-3 சொல்கிறது, From the book of கர்த்தர் Psalm இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதியர்கள் குறித்து சாட்சி சொல்லுவாங்க. The Gentiles will come and give testify you that உங்க வாழ்க்கையில நடக்கிறத பார்த்து சொல்லுவாங்க, இவங்க காரியத்துல கர்த்தர் பெருசா செய்யறாரு. they will testify you the Lord doing great things at your life. இரண்டாவது காரியம் படிங்க. யோவேல் 2:21 வாசிப்போம். From the book of Job தேசமே chapter பயப்படாதே, 2. தேசமே நீ பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, மகிழ்ந்து களிக்கூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்க மகிழ்ந்து களிக்கூறுகிற சூழ்நிலை இது. This is the time for your rejoice. சங்கீதம் 34:1 சொல்கிறது, Psalm 34:1 says, கர்த்தர் எக்காலத்திலும் எந்த நேரத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். தாவீது சொல்றான், நெருக்கம் வந்தாலும் துதி. என்ன சொல்றது? David said at my trouble time, வறுமை வந்தாலும் சரி, even the அவமானம் வந்தாலும் சரி, even the நான் அவரை துதிக்கிறத விட மாட்டேன். I never stop praise him. தெரிஞ்சுக்கங்க, துதிக்கிறதுனா என்னன்னா தேவனை புகழ்வது. Know that what is glorifying the Lord, you அவர்கிட்ட praise ஐஸ் him. பிடிப்பது. To icing the Lord. நான் இவர்கிட்ட ஐஸ் பிடிக்கணும்னா By icing him, இவருக்கு பிடிச்ச மாதிரி நான் செய்யணும். I need to do what he wishes. இவர் வரும்போதெல்லாம், அப்பா இவர் சூப்பர்ப்பா இவரை பத்தி நான் பேசிக்கொண்டே இருக்கணும். I should talk about him whenever he comes. You doing good, great. நீ இயேசுவை நீ புகழ்ந்து பாரு. You just praise. தேவன் சொல்கிறார், Jesus. யார் என்னை துதிக்கிறார்களோ துதிகளின் மத்தியில் நான் வாசம் செய்யணும் Lord சொல்றார். said, I will dwell in the midst of praises. நீ உன் வாய் துதிச்சு கொண்டே இருக்கணும். Your mouth should praise him. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை
சத்தமா நீ ஸ்தோத்திரம் சொல்லு, சும்மா ஸ்தோத்திரம். You just pay thanks to the Lord. சபைக்கு வந்தா ஸ்தோத்திரம், And when you're coming to church, you're giving thanks. வீட்டுக்கு போனா ஸ்தோத்திரம் கிடையாது, ஆத்திரம் தான். At home, there is no thanks. ஹல்லேலூயா. இங்க இருக்கும் போது நம்ம என்ன மாறு வேஷத்துல இருக்கோம். But we are. அடே போது நல்ல பிள்ளை மாதிரி உட்கார்ந்து இருப்போம். இங்க We just sitting. வீட்டுல போனா சேர்த்துக்குள்ள போயிடும். But home, real thing revealed, all the அதே கோபம், அதே பிடிவாதம், அதே எல்லாம். அப்ப உன் வாழ்க்கையில என்ன மாற்றம் இருக்கும்? Then how you will get a change at your life? ஹல்லேலூயா. Hallelujah. தேவன் உன் வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார். The Lord is expecting you. உன் வாழ்க்கை துதியுள்ள வாழ்க்கையா மாறணும். Lord expecting your life is சபை என் தேவனாகிய கர்த்தர் உன் வாழ்க்கையில எதற்கு மார்க் போடுவார்னா, watch the Lord give marks. சபையில வந்து உன் நடவடிக்கையை பார்த்து இங்க பாடுற, துதிக்கிற, இங்க முக்காடு போற, ஜெபிக்கிற, இதுக்கெல்லாம் உன் வாழ்க்கையில மார்க் கிடையாது. இதெல்லாம் உன் வாழ்க்கையில by sitting in the church and praising, doing other things. கற்றுக்கொண்டதை நீ வெளியே போய் இம்ப்ளிமெண்ட் பண்ற பத்தியா, செயல்படுத்துற பத்தியா? The things you learn in the church at outside, how you are implementing. அந்த செயல்படுத்துறது, வெளியே போய் நீ கிறிஸ்தவனாய் வாழ்வதுதான் என் தேவனுக்கு பிரியமா இருக்கு. அதுக்கு தான் உன் வாழ்க்கையில ஒரு விடுதலை கொடுப்பார். Things you living as a real Christian at outside world. Hallelujah. Hallelujah. நீ ஸ்தோத்திரம் சொல்லணும். You should give thanks to the Lord. சில பேர் எனி டைம் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் இன்னைக்கு 1000 ஸ்தோத்திர பலி படிச்சிருக்கேன் பாஸ்டர். People said I read 10,000 இந்த புக்கை நான் கரைச்சு குடிச்சிடுவேன். I just memorize the book. தேவனுக்கு எப்போ நீ கணக்கு வச்சு ஸ்தோத்திரம் சொல்றியோ அந்த கணக்கை பார்க்கிறவர் அல்ல. The Lord will not look your praises by counting. புறஜாதியர் என்ன பண்றாங்க? 1000 பேர் 1000 மந்திரம் சொல்லி மாலை போடுறாங்க. Same thing the Gentiles also doing 1000 recitals. தேவன் சொல்றாரு, நீ 1000 எனக்கு ஸ்தோத்திர பலி, என்ன புகழ்வது 1000 சொல்லு. He is our Lord asking you to recite 1000 thanks. அவர்கிட்ட இரக்கம் பெறுவதற்கு, அவர் இம்ப்ரெஸ் பண்றதுக்கு கணக்கு கிடையாது. To impress the Lord there is no account and numbers. நீ துதிக்கிறத அவர் எதிர்பார்க்கிறார். The Lord expecting your praise. அவர் செய்த நன்மைகள், to his goodness. நீ சொல்ல சொல்ல அவர் மகிமைப்படுகிறவரா இருக்கார். When you praise, நாவு துதித்து கொண்டே இருக்கணும். your lips should praise. அநேக துதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணிய வீடு வாங்கணும் உண்டு, கார் வாங்கணும் உண்டு, குடும்பத்துல பிரச்சனைகள் மாறினது உண்டு. ஆனா நம்ம பிரச்சனை மட்டும் தான் நம்ம நாவு சொல்லிக் கொண்டிருக்கு. தேவன் சொல்கிறார், உன் நாவில் எதை கேட்கிறாய் அதை பெற்றுக்கொள்வே. God said whatever you ask by your tongue you will receive. ஸ்தோத்திரத்தை சொல்லி பாரு, உன் வாயில வர வார்த்தை அது தேவ வார்த்தையா மாறும். ஹல்லேலூயா. Say thanks to the Lord. The word come out from your mouth is belongs to the Lord. மனுஷனுக்கு என்ன ஸ்தோத்திரம் சில நேரம் சொல்றது மனப்பாடமா ஆயிடும். Some of people memorized that word when they frequently say ஸ்தோத்திரம் சொல்லிட்டு உன் நினைவு வேற இடத்துல இருக்கும். they praising here and ஆனா ஜெபம் பண்ணும்போது உன் நினைவோடு தான் ஜெபம் பண்ணுவே. ஆனா ஸ்தோத்திரமும் பாடலும் பாடும்போது மட்டும் உன் நினைவு வேற எங்க இருக்கும், ஆனா பாட்டு மட்டும் என்ன கரெக்டா வந்து இருக்கும். The words coming rightly but your thoughts in different place when you praising. உன் நினைவோடு, இருதய நினைவோடு இந்த ஸ்தோத்திரம் வருதுன்னா அது தேவன் அங்கீகரிக்கிறவரா இருக்கிறார். The Lord will agreeing your thanksgiving when your heart and mind together. பாடின பிரச்சனை இருக்கும். தாவீதுக்கு பிரச்சனைங்க. David also had problem. அடிமை வாழ்க்கை. The slavery life. ராஜா இருந்தவன் போய் அடிமையா வாழ்ந்து கொண்டிருக்கான். Though has a kingdom he lived as a slave. அவன் ஆடு மேய்த்து கொண்டு தேவனை புகழ்ந்து கொண்டிருக்கான். He shepherd. எனக்கு இந்த வாழ்க்கை என் வாழ்க்கை மாறிச்சு. அவன் தேவனை புலம்பல. He never blabbed to the Lord. அவன் தேவனை புகழ 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 கர்த்தர் அவன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்தார். The Lord did great thing in his life. கோலியாத்தை பார்த்து அந்த ராணுவம் நடுங்குது. The military had fear about ராஜாக்கள் நடுங்குறாங்க. Even the kings feared at him. இவன் போய் நிக்கிறான். He just went. ஏன்னா அவனுக்கு தெரியுது எனக்குள்ள என் தேவனாகிய கர்த்தர் உள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. உள்ள இருக்கிற பெரிய காரியங்களை செய்ய முடியும். The Lord who is in him do. எடுக்கிறான், அடிச்சான், ஒரே கல்லு காலி. Just take one pebble and finish it. அவனை பார்த்தவர்களா சொன்னாங்க, இவன் பெரிய காரியங்களை செய்கிறான். ஹல்லேலூயா. இவன் வணங்குற தேவன் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். The Lord who is with him is a great doer. சங்கீதம் மட்டுமே வெறும் பாட்டா எழுதி வச்சிருக்காங்க. He give as a song the entire song. அவனும் பாவம் செஞ்சிருக்காங்க. He also did a sin. ஹல்லேலூயா. Hallelujah. நம்மள மாதிரி அவனும் பாவம் செஞ்சிருக்கான். He also committed sin like us. அவன் துதிச்சதுனால அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. விசுவாசிக்கலாமே சொல்லுங்க. கடைசி வரை பாவிகளா தான் இருக்கும் தவிர நம்ம நாவுகள் துதிக்கிறது இல்ல. We still be a sinner, not our tongue praising the Lord. துதிக்க துதிக்க ஸ்தோத்திரம். சபைக்குள்ள செய்திகள் கேட்டாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Even you getting a message from here, you should give thanks to the Lord. கீழே உட்கார்ற கால் மடிக்கு உட்கார அதே ஸ்தோத்திரம் சொல்லணும் தெரியுமா?
நிறைய பேரால இன்னைக்கு சகோதரியால கால் மடக்கி உட்கார முடியாது கீழே. And some of the sister, one of our sister not able to கால் sit நல்லா என்ன பண்ண முடியாது, நல்ல முட்டியை மடக்க முடியாது. முட்டியை மடக்கிறேன்னா ஸ்தோத்திரம் சொல்லு. cannot fold their legs. You say thanks to the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. சில பேர் சொல்லுவாங்க முடி கொட்டினேக்குது பாஸ்டர். And some of the people said they have more hair fall. சில பேருக்கு வழுக்க மண்டியா இருக்கு, அவனுக்கு அட்லீஸ்ட் கொட்டதை செஞ்சிருக்காரு. ஸ்தோத்திரம் சொல்லு, அதுக்கு ஸ்தோத்திரம் சொல்லு. Balded. You can say thanks to நம்ம Lord. மத்தவங்க முகத்தை பார்த்து பார்த்து சொல்றோம், உன்னோட மோசமான முகம் அதிகமா இருக்கு. We looking at the we comparing others. ஹல்லேலூயா. சொல்லுங்க. தேவனை யார் யார் துதிக்கிறீங்களோ, Whoever praise the Lord. எடுத்து படிங்க. சங்கீதம் 34:1 சொல்றது, கர்த்தர் எக்காலத்திலும் எந்நேரத்திலும். சங்கீதம் 22:22 சொல்கிறது, உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். இங்க 1000 10,000 ஸ்தோத்திர பலி தேவையில்லைம்மா. சர்ச்சில வந்து ஒரு சாட்சி சொல்லிப்பார். You just give one witness over here. நீ சாட்சி சொல்லும்போது 2 பேர் தான் வந்து நின்னீங்க. Today we have only 2 witnesses. நீங்க நடந்து உள்ள வரதே ஒரு சாட்சி. It's a great witness you coming to the நீ church. 10,000 ஸ்தோத்திர பலி சொல்ல தேவையில்லை, 2 நாள் ஃபுல்லா ஸ்தோத்திர பலி சொல்ல தேவையில்லை. Recitals of thanks. அநேக ஜனங்களுக்கு முன்பாக தேவனை உயர்த்த ஒரு சாட்சி நீ சொல்றனா, அது தேவனை விசேஷமாய் மகிழ பண்ண. விசுவாசிகள் கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. In the midst of great congregation, எந்த இடத்துல நீ சாட்சி சொல்ல ஆயத்தமா இருக்கிறாயோ, when you are ready to அங்கெல்லாம் தேவனை துதித்துக் கொண்டிருக்கிற கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. also praising the Lord there. சாட்சி சொல்ல பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்கு வெட்கமா இருக்கு பாஸ்டர். Other people I feel shy to give my witnesses. கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்றாருன்னா, if Lord doing goodness at your life, மத்தவங்க மத்தியில சொல்லும் பொழுது when you give to others, மத்தவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா, அப்பா இவங்க எல்லாம் கொடுத்து வச்சவங்க. what others will think, உங்க you are வாழ்க்கையில blessed. They are doing. இன்னொருத்தர் என்ன யோசிப்பாங்க தெரியுமா, கர்த்தரை தேடுவதற்கு ஒரு சாட்சியா இருக்கும். They are accepting the Jesus. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. நீங்க எல்லாம் எப்படி சபைக்கு வந்திருப்பீங்க? How you would have come to the church? எப்படி வந்தீங்க? How you would have come to நான் church? உங்களை போய் கூப்பிட்டேனா, Whether I come and called you, யாரோ ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணிருப்பீங்க, அற்புதம் நடந்திருக்கு, அதை பார்த்து உள்ள I வந்திருப்பீங்க. prayed someone they get. யாரோ ஒருத்தர் சொன்ன சாட்சி உன் வாழ்க்கையில ஒரு விடுதலை கொடுக்குதுன்னா, நீ கொடுக்கிற சாட்சி அநேகரை விடுதலை பண்ணும், அது தேவனை மகிழ்விக்க பண்ணும். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. Someone's testimony delivered you and your testimony will praise the சின்ன Lord. சின்ன காரியம், Even small things. இவ்வளவு நேரம் துதியை குறித்து பேசுறோம். So far we talk about இந்த praising லாஸ்ட் the Lord. பாட்டு பாடும்போது எத்தனை பேர் வாயச்சு பாடுங்க. How many of you open your lips when we உன் sing கையை the கூட song? கை தட்ட மாட்டேற, வாயை திறக்க You're not மாட்டேற. கவலை clapping and இருக்குமா? not open your word. தாவீதை எதுக்கு உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன்னா, தாவீதுக்கு அநேக பிரச்சனை மத்தியிலும் அவன் தேவனை I துதித்துக் am கொண்டே இருந்தான். showing David as an example. In midst of many problems, he praised the Lord. பலிபீடம், At the sacrifice altar, தேவன் பலிபீடம் அவன் வீட்டுக்கு வரப்போ, அவன் கோட்டைக்குள்ள வரும்பொழுது the altar when come to அவன் his போய் தரையில போய் நின்னு என்ன பண்ற, ராஜான்னு கூட தெரியாம அவன் போய் ஆட ஆரம்பிக்கிறான். he just danced in before of the ark. Dress விலகுறது தெரியாம டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான். Doesn't know his dresses. அவன் மனைவி கேக்குறாங்க, His wife asked, என்னங்க நீங்க ராஜா எப்படி போய் டான்ஸ் ஆடுறீங்க? you are a king, how you dance like this? என் தேவனுக்கு முன்பாக நான் என்ன வேணா செய்வேன். விசுவாசிக்கிறாமே In சொல்லுங்க. front of Lord I will do. அதனாலதான் இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறமும் தாவீதின் குமாரன் என்ற அந்த பட்டத்தை அவன் பெற்றான். Because விசுவாசிக்கிறாமே he சொல்லுங்க. get a name Hallelujah. like the son of David. உன்னை குறிச்சு சொல்ல, இது கிறிஸ்துவ குடும்பங்க. Now the people அது should say மூணாவது this வீடு is a போறவங்க, அவங்க Christian சபைக்கு family. போறவங்க, The third அஞ்சாவது வீட்டுல family இருக்கவங்க, goes to church. ஜெபிக்கிறவங்க, உன்னை குறிச்சு சாட்சி The கொடுக்கணும். family, it's a prayer family. Hallelujah. Give testimony about you. எவ்வளவு பேர் எரிக்க கோட்டை அவங்க துதிச்சு 7ஆவது நாளே ஒண்ணு இல்லாம பண்ணாங்க. The Jericho by prayer it fall on நீ துதிச்சு 7th. பாரு, நல்ல வாயை திறந்து நல்லா ஆராதிச்சு தேவனை துதிச்சு ஜெபமும் பண்ணி பாரு, அது ஒரு பெரிய காரியங்கள் உண்டு பண்ணி. சர்ச்சி டைம்ல தான் பண்ணணும் இல்ல, நீ துதிக்கும் போது, நடக்கும் போது, பேசும் பொழுது, ஓடும் பொழுது, நேரம் ஃப்ரீயா கிடைக்கும் போது கூட துதிச்சு கொண்டே இரு. Just praise all the time, Lord. Even at முதல் காரியம் the first thing, ஜெபம் பண்ணணும். you need to pray. உன் வாழ்க்கையில ஒரு பெரிய காரியங்களை கத்த செய்வதை பார்க்க முடியும். You can see that great இரண்டாவது, things நீ by the Lord. ஜெபத்தோடு கூட சேர்ந்து துதிக்கிறது இருந்ததுன்னா, When your praise is along with prayer, எப்படிப்பட்ட கோட்டையா இருந்தாலும் ஒட்டச்சி நீ உன் கூட தேவன் இருக்கிற அநேக காண ஆரம்பிச்சிடுவாங்க. it will broken what kind of wall the other மூன்றாவது, people will see it. The third thing, உன் வாழ்க்கையே சாட்சியாய் மாறணும். your life will be a witness to others. யோபு 1:1 பாருங்க. From the book of Job 1:1. ஊத் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இங்க இருந்தான். பாருங்க, யோபுன்னு ஒரு தேவ மனுஷன்
God's man. எந்த காலகட்டத்தில் இருந்தான்னு யாராலும் என்ன பண்ண முடியல, கரெக்டா சொல்ல முடியல. No one say his time. அந்த புக் எழுதினவங்க கூட யாருன்னு தெரியாது. Does he know who written the book? ஆனா புக் எழுதினவனுக்கு தெரியுது யோபுன்றவன் தேவனுக்கு பயந்த உத்தம சன்மார்க்கன் என்று. But the author know about Job who is a righteous இருக்கிறவங்க சாட்சி கொடுக்கணும். The people in the nation give testimony about him. ஹல்லேலூயா. Hallelujah. நம்ம வாழ்ற வாழ்க்கை சில பேர் சொல்லுவாங்க, மத்தவங்க எப்படி இருந்தா நினைச்சா என் வாழ்க்கையை நான் வாழ போறேன். The people thought I'm going to live my life, not worry about others. இன்னைக்கு நிறைய இந்த நல்ல ஒரு குடும்பத்துல இருப்பாங்க, திடீர்னு இந்த அரமனையா மாறிடுவாங்க. If you look at some other family going good, they turn ஆணும் திருமணம் பண்ணிக்கிறது, பெண்ணும் திருமணம் கிடைக்கிறது, ஒரு ஈனத்தரமான ஒரு வாழ்க்கையில் இப்ப இருக்க கல்ச்சர்ல ஆரம்பிக்குது. There is a culture created, men marries men and women and women. அவங்களுக்கு கேட்டீங்கன்னா யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. No one understands us. உன்னை குறித்து உன் சொந்தங்கள், உன் உறவுகள், அக்கம் பக்கத்தில் சாட்சி கொடுக்கணும். Your relatives, your neighbors should give witness. சாட்சி கொடுக்கிற மனிதனா இருந்தனா கர்த்தர் உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய பார்க்க முடியும். ஆமென் சொல்லுங்க. You give witnesses. ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, My beloved children. ஏம்மா அந்த புக் எழுதுறவங்க மட்டும் சாட்சி கொடுக்கல, And not only the author. இயேசுப்பா அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். Even Jesus also witnessed about Job. 8 படிங்க. 1:8. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும். போதுமா? தேவன் சொல்லுகிறார் யோபு 10 உத்தம சன்மார்க்கன். The Lord said he is a blameless and upright man. கடவுள் ஒருத்தர் சாட்சி கொடுக்கிறார்னா அவன் எப்படிப்பட்ட மனுஷனா இருப்பான்? அவன் வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். Would be if Lord witnesses about him. இங்க பாத்தீங்கன்னா பிசாசு கூட யோபு குறித்து சாட்சி கொடுக்குது. Even the devil also witness about Job. 10ல சொல்லப்பட்டிருக்கு, நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ. இங்க தெரியுது யோபுவோட தேவன் எப்பொழுதும் இருக்கிறார், தேவன் யோபை பாதுகாத்து கொண்டிருக்காருன்னு பிசாசுக்கு தெரியுது. Even Satan know that the Lord guard him and save him all the time. ஆனா நமக்கு நம்மோட கர்த்தர் இருக்காருன்னே உனக்கு தெரியல. But we doesn't understand the Lord is with us. ஹல்லேலூயா. Hallelujah. பிசாசுக்கு புரிதல் இருக்கு உன் கூட யார் இருக்காருன்னு. The devil knows that who is with யோபுவே ஒண்ணும் பண்ண முடியல. you. They can't do anything to ஆனா பிசாசு நம்மள போட்டு தாக்குது. எந்த ஒரு வியாதி வந்தா, கொரோனா வந்தா கொரோனா வரணும். But even the devil is to affect us even by மழை பெஞ்சா ஜுரம் அடிக்கும். even it rains we have fever. வெயில் வெச்சா சூடாகும். If we have sun we had more heat. எந்த பிரச்சனை வந்தாலும் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு பையன் வந்து ஒரு காட்டு காட்டிட்டு தான் போவோம். Whatever problem it will shake our family. ஏனா உனக்கு தேவன் இல்லன்னு பிசாசுக்கு தெரியுது. The devil know that the Lord is உனக்கு தெரியணும் என் கூட தேவன் இருக்கிறார் விசுவாசிக்கிறான் சொல்லு. The Lord is with me. அவங்க மனைவி சாட்சி கொடுக்கறாங்க. யார் மனைவி? யோபு மனைவி. Job wife also 2:9 படிப்போமா? அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ. ஹல்லேலூயா. போதுமா? யோபு மனைவிக்கு தெரியுதுங்க. இன்னைக்கு நிறைய பேர் wives it. நான் ஊழியக்காரன். A lot of people said I am Lord's servant. நல்ல பைபிள் எல்லாம் வச்சுக்கிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு I'm just praising. Thanks. வெளியே நான் ஆக்டிங் கொடுக்கலாம். They are just acting. இல்ல, ஆனா என்ன, நான் உண்மையா பாஸ்டரா நான் உண்மையா இருக்கிறேன்னா என் மனைவி எனக்கு குறித்து சாட்சி கொடுக்கணும். If I am எனக்கு குறித்து சாட்சி கொடுக்கணும். serving Lord truly, my wife and my children should give testimony. ஹல்லேலூயா. Hallelujah. உன் வாழ்க்கையில உன்னை குறித்து உன் குடும்பத்துல இருக்கவங்க சாட்சி கொடுக்கணும். About your life, your family also give testimony. ஐயா அவங்க இதுல கரெக்டா இருப்பாங்க. He is right at அவங்க this ஜெபிக்கிற பிள்ளைங்க, அவங்க துணிகர மாதிரி செய்ய மாட்டாங்க. உன்னை குறித்து உன் குடும்பத்துல இருக்கவங்க சாட்சி கொடுக்கணும். He is a fearful man of God. He won't do mistake. ஹல்லேலூயா. Hallelujah. எப்போ வாழ்க்கை சாட்சியாய் மாறுகிறதோ நீயே தேவ ஆலயமாய் மாறுகிற. ஹல்லேலூயா. Turn into Lord's temple when you live a testimony. நீ சாட்சி கொடு. நீ தேவனை எப்படி மத்தவங்க பாப்பாங்கன்னா, How people will look Lord. என் ரூபத்துல தேவனை பார்க்கலாம். And my family there isn't. இவர் ரூபத்துல தேவனை பார்க்கலாம். His family also. இவர் ரூபத்துல தேவனை பார்க்கலாம். Their family also. உங்க செயல்பாடுகள், உங்க நினைவுகள், உங்க பேச்சை வச்சு தான் தேவனை வெளிப்படுத்த முடியும். You can reveal the Lord either by your works and your acts. யோபு எவ்வளவு நெருக்கம் வந்தாலும், எவ்வளவு பாவத்தில் இருந்தாலும் சரி, எவ்வளவு உபத்திரத்தில் இருந்தாலும் அவன் பாவத்தில் இராதபடி அவன் உத்தமனா இருந்தான்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. The word said whatever things crushed him is upright and blameless. 22 படிங்களே. 1 இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. பாருங்க, நமக்கு ஒரு பிரச்சனை வந்தா எனக்கு ஏன் அப்படி இருக்கு, ஏசப்பா என்ன கை விட்டாரா? If we have a problem, he said whether the Jesus forsake us. அவனுக்கு
அவர்களுக்கு வியாதிகள் யோபு மாதிரி ஒரு இந்த உலகத்துல ஒருத்தருக்கு சூழ்நிலை ஏற்படல. No one has a problem like Job in the world. உங்க வாழ்க்கையில யோபு மாதிரி சூழ்நிலை ஏற்படுகிறதா? Is you have any situation? ஏதோ ஒரு like Job? நெருக்கத்துல எல்லாத்தையும் இழந்து போய் இன்னைக்கு வந்திருக்கீங்களா? You may be lost everything and come into here. எதுவுமே இல்லாத சூழ்நிலை, மரணத்தை மட்டுமே எதிர்பார்க்கிற சூழ்நிலையில் இன்னைக்கு If இருக்கீங்களா? there is a situation, are you looking one? இல்ல அவமானத்தின் மத்தியிலே இன்னைக்கு இருக்கிறாயா? You may be sitting here with a shame. ஹalleluya. Hallelujah. உன் வாழ்க்கை சாட்சியா மட்டும் மாறட்டுமே. You just change your life as a பணத்தை testimony. வச்சு வாழ்க்கை வசதியா வைக்கிறது சாட்சி மட்டுமல்ல. It's not like that based on your வியாதியா authority. இருந்தாலும் நீ சாட்சியா வாழ முடியும். Even at your sickness, you can live a testimony. பணம் இல்லைனா கூட உன் வாழ்க்கையில சாட்சியா வாழ முடியும். Even without nothing, you can live as a நீ testimony. சாட்சியாய் வாழ 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 When you live as a testimony. எப்படி யோபுல 42 புத்தகமும் பேஜும் அவன் வறுமையை சொல்லப்பட்டதோ, 42 chapter talk about Job's poverty. கடைசி சாப்டர் எப்படி அவன் வாழ்க்கையை மாத்தினதோ, How the last chapter changed his life. உங்க வாழ்க்கையும் கர்த்தர் இவ்வளவாய் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கா? Say where the Lord will bless your life. யோபு கல்லறைய போட்டோல பார்த்திருக்கேன். யோபு கல்லறையாண்ட இருக்கிற ஒரு சகோதரி என்கிட்ட போன்ல I saw Job tomb in photo. அவர் சொல்றாரு, They said ஃபர்ஸ்ட் இந்த தேசம் ஃபுல்லா பாலைவனம். the country ஒரு is செடி completely பார்க்க முடியாது. we can't see even வெறும் one முள்ளு மரம் plant. தான் பார்க்க முடியும். We can't see only ஆனா the யோபு grasses. இருக்கிற கல்லறை இருக்கிற இடம் மட்டுமே செழிப்பாய் நீரூற்றோடு, அங்க ஒரு குளம், But ஒரு நீரூற்று, அந்த இடம் ஃபுல்லா செழிப்பா இருக்கு. அது எப்படின்னே தெரியல. The place is flourished with water and all kind of trees. யோபு மரிச்சு குறைஞ்சது 6000 வருஷம் கிட்ட இருக்கலாம். You may be died before 6000 ஆனா years. தேவன் அவன் ஆசீர்வதிச்சத இதுவரையும் அவர் வார்த்தையில உண்மை உள்ளவரா But இருக்கார். கரங்களை the தட்டி Lord ஆமென் is சொல்லுவோமே. true and his blessings the word given அவன் to Job. பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை அவன் கண்டான். Bless the children's children. ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, My beloved children. இன்னைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறார். The Lord is going to do great நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறது. unknown and unreachable things you will இன்னைக்கு do. எல்லா விசுவாசத்தோட நீங்க ஜெபம் பண்ணி துதிக்க போறீங்க. உங்க வாழ்க்கை சாட்சியை மாற மாற வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறது. Faith, you're going to praise and worship the Lord and your life will get changed. அவருடைய கண்களை மூடி Close your eyes. அன்பின் தகப்பனே, உம்முடைய மகிமை இந்த இடம் முழுவதும் இறங்கட்டும் அப்பா. உம்முடைய வல்லமை இப்பொழுது இறங்கும்படியே ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, அநேகர் பயந்து கொண்டு வந்திருக்கலாம். அவங்க வாழ்க்கையில பெரிய காரியங்கள் நீ காணாதபடி இருந்திருக்கலாம். சத்ருவான் முழுமையாக சூழப்பட்டு நெருக்கத்தோடு யோபின் நெருக்கம் போல காணப்பட்டிருக்கலாம். எனக்கு என் தேவனாகி கர்த்தர் இவர்கள் வாழ்க்கையில ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில இந்த இரவு ஒரு பெரிய காரியங்களை நீ செய்ய வல்லவர். இப்பொழுதே நீ செய்வீராக. உம்முடைய வல்லமை இந்த இடம் முழுவதும் நிரம்பட்டும் அப்பா. உம்முடைய வல்லமை இந்த இடம் முழுவதும் நிரம்பட்டும். வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியங்கள், அதிசயமான காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.